கரூரில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் பலியாகி இருக்காங்க. தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக பதிவான இந்த சம்பவம் குறித்து நாடே பேசிட்டு இருக்கு. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைச்சிருக்காங்களா. இந்த ஆணையத்துடைய விசாரணை அறிக்கையை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தெரிவிச்சிருந்தார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவல்துறையுமே சம்பவம் நடந்த இடங்கள்ல உள்ள சிசிடிவி காட்சிகளை முழுமையாக ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதே வேளையில கரூர் சம்பவம் குறித்து ஒரு சிலர் தொடர்ந்து அவதூறுமே பரப்பிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்திற்கு ஆளும் கட்சி தான் காரணம் அப்படின்னு கூறி அவதூறு வீடியோக்களை சமூக வலைத்தளங்கள்ல பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருப்பதாக திமுகவே சொல்றாங்க. ஆகையால அப்படிப்பட்டவங்களை தட்டி தூக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். சோ இந்த சம்பவமே தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவேக கட்சிக்கு ஆதரவாக பல பிரபலங்களும் திமுகவிற்கு ஆதரவாக ஒரு சில பிரபலங்களுமே பேசிட்டு இருக்க இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுக்குமே பலரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் தற்போது திடீரென விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்காரா. சோ திடீரென சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ண என்ன காரணம், இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காகவா இல்ல அப்பாவிற்கு ஆறுதல் சொல்லவா அப்படின்னு பலருமே இதை பற்றி சமூக வலைத்தளங்கள்ல விவாதமுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.